அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது குடும்ப ஒற்றுமை. உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவிக்குள் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள், மாமியார் மருமகள் கருத்து வேறுபாடு, குழந்தைகள் குடும்பத்தில் உள்ளவர்களின் யாருடைய சொல்களையும் கேட்காமல் இருப்பது, எப்பொழுதும் மனதில் ஒரு இனம் புரியாத ஒருவிதமான பயத்துடன் இருப்பது என்று பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு ஒரே தீர்வாக அமைந்துள்ளது இந்த துக்க நிவாரண அஷ்டகம். இதை நாம் பாராயணம் செய்து வந்தால், தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், அமைதி நிலவும். குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருந்தால் அவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் ஆண்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும். இது போன்ற தொடர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். ஆகையால் இதை நம்பிக்கையுடன், எதை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். இதை செய்து பாருங்கள். தினமும் காலை 10 நிமிடம், மாலை ஒரு 10 நிமிடம் உங்கள் அறையில் நீங்கள் செலவிட வேண்டும். இந்த துக்க நிவாரண அஷ்டகத்தை நாம் பாராயணம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அப்படி செய்து வர நமக்கு வீட்டில் காலப்போக்கில் நீங்களே அதை உணரலாம். காலப்போக்கில் மகிழ்ச்சி ஆக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை நீங்களே கண்கூடாக உணரும் அளவுக்கு இந்த பதிகமானது கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 8 பதிகமாக உள்ளது. இந்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அனைவரும் இந்த ராகுகால வேளையில் ஆலயங்களில் துர்க்கை அம்மனுக்கு முன்பாக பாடக்கூடிய அஷ்டகம்தான் இந்த துக்க நிவாரண அஷ்டகம். நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் அமர்ந்து காமாட்சி அம்மனுக்கு விளக்கேற்றி, காமாட்சி அம்மன் விளக்கு, அந்த விளக்குக்கு குங்குமம், சந்தனம் குங்குமம் வைத்து ஊதுபத்தி ஏற்றி, அம்மன் திருவுருவ படத்திற்கு வாசனை மலர்களால் அலங்கரித்து, பிறகு இந்த அஷ்டகத்தை நாம் சொல்லி பாராயணம் செய்து முடித்த பிறகு காய்ச்சிய பசும்பாலில் சிறிது கல்கண்டு, சிறிது தேன் கலந்து அதை நைவேத்தியம் செய்து, பிறகு நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த பாலை பருகி வந்தால் நம் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவும். மங்கள ரூபிணி மதியனி சூலினி மன்மத பாணியலே, சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கண பாணியன் கலிமுகம் கொண்டனள் கற்பக காமினியே, ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி என்ற இந்த காமாட்சி அஷ்டகம் நான் ஒரு பதிகத்தை கொடுத்துள்ளேன். மொத்தமாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் தெரிந்து கொண்டு, தெரியாதவர்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது போல் நீங்கள் படித்து பாராயணம் செய்து வாருங்கள். தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். நல்லதே நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வாட்டி வருந்தும் தொல்லைகள் இனிமேல் இல்லை என்று ஆறுதலான உன் அமுதமொழியை எனக்கு கூறிடுவாய் அம்மா. சுடர் போன்ற ஒளி பொருந்திய அமுதம் போன்றவளே, உன் இனிய மொழியால் ஆறுதல் அளித்து எனக்கு சுகத்தை அளிப்பாய் அம்மா. என்னை வாட்டும் வினைகளை இருட்டில் ஒளிபோல் வந்து பொசுக்கி விரட்டிடம்மா. சங்கரி கௌரி கிருபாகரி சர்வ துக்க நிவாரணியான காமாட்சியே, எனக்கு திருவருள் புரிவாயம்மா என்ற இந்த பதிகத்தில் பொருளாக உணர்ந்து நாம் தொடர்ந்து இந்த துக்க நிவாரண அஷ்டகத்தை சொல்லி வாருங்கள். அனைவரது வீட்டிலும் இன்பம் பொங்கும். தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.